ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸில் வேஸ்ட் கார்ட்போர்டில் ஒரு குதிரை உடைய மாடர்ன் ஆர்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஹெட் பார்ட், நெக்ஸ்ட் நெக் பார்ட், இதை கனெக்ட் பண்ணி நம்ம பாடி பார்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்தமாரி டிஃப்ரெண்ட் ஆஃப் மாடர்ன் ஆர்ட் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்கல்ப்சர் நம்ம பண்ணாலும் பேசிக்காக நம்ம ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வருதான்னு 1 டைம் 2 டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நல்லா கரெக்டாக கவனிங்க. ஃபஸ்ட்டு வேஸ்ட் கார்ட்போர்டில் எந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு ட்ராயிங் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு குதிரையுடைய வடிவமைப்பு, இது டிஃப்ரெண்ட் ஆஃப் மாடர்னாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை பாருங்கள். இதனுடைய ஹெட்டிலேருந்து நம்ம பாடி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோன்னு பாருங்கள். நார்மல் பென்சிலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக சிடி மார்க்கர், பர்மனெண்ட் மார்க்கர் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நார்மல் பென்சிலில் பேசிக்காக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அழகாக நீங்கள் ட்ரா பண்ண முடியும். இப்போ நம்ம ட்ராயிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு கட்டரை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை க்ளோஸ் நீங்கள் போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஆனால் கிரிப்னஸ் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். த்ரீ மாடலிங் எனி அனிமல், பேர்ட்ஸ் பியூட்டிஃபுல் அழகாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான பேசிக் மெத்தட் ஒரு கேரக்டர் பியூட்டிஃபுல்லாக ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான். ஓகே, இது ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கலாம், ஒரு பேர்டாக இருக்கலாம், எனி கேரக்டர். ஓகே, நம்ம கட் பண்ணி இதுமாரி நம்ம கேர்ஃபுல்லாக கரெக்டாக அதனுடைய கேரக்டர் வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இது எப்படி நம்ம 3D மாடலிங்கில் ஒரு 3D டைமென்ஷனில் எப்படி நம்ம கொண்டு வரலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர் நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இது எப்படி நம்ம எம்போசிங் எஃபெக்ட் நம்ம கொண்டு வர முடியுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது நியூஸ் பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நியூஸ் பேப்பர் இந்த கார்ட்போர்டுக்கு மேலே நம்ம வச்சுட்டு பேப்பர் டேப், மாஸ்கிங் டேப் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பேப்பர் டேப் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக கவனிச்சிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து இந்தமாதிரி 3D மாடலிங் அழகாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நார்மல் நியூஸ் பேப்பர் தான். ஓகே, எனி வேஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் இந்த கார்ட்போர்ட் மேலே கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி நெக் பார்ட், இந்த பாடி பார்ட்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ்ஸாக ஒரு மாதிரி கரெக்டாக ஜாயின் பண்ணி பேப்பர் டேப் எடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டைமென்ஷன் எஃபெக்ட் அழகாக நம்மளுக்கு ஒன் சைடில் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம ஒன் சைடில் ஒரு எம்போசிங், ஒரு டைமென்ஷன் அழகாக நம்ம கிடைக்கிற மாதிரி நம்ம ஒன்லி பேப்பர் டேப் வச்சு நம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து இதுமாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா அழகாக உங்களால் பண்ண முடியும். கரெக்டாக கவனிங்க. இதனுடைய இந்த குதிரையுடைய கொம்பு பகுதி, இது ஒரு மான் ஷேப்லேயே நீங்கள் அழகாக நீங்கள் பண்ணலாம். ஒரு குதிரையுடைய வடிவமைப்பு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ 2 சைடு எம்போசிங் எஃபெக்டில் ஒரு குதிரையுடைய வடிவமைப்பு நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது வந்து க்ளே வந்து நம்ம தயாரிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை பாதுகாக்கிறதுக்காக இந்த அட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த அட்டையில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் தான் வந்து நம்ம க்ளேவாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக புரியும். இதை வந்து முட்டை விற்கிறவங்க கிட்ட கடையில் கேட்டிங்கன்னா அவங்க பாக்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அதில் வேஸ்டேஜ் நிறைய இருக்கும். அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸாக பவுலில் வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இதுதான் நம்ம வந்து க்ளேவாக வந்து தயார் பண்ண போகிறோம். கரெக்டாக கவனிங்க. நமக்கு தேவையான அளவுக்கு இந்த அட்டையுடைய வேஸ்டேஜ் நம்ம இதுமாரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் இந்த வேஸ்டேஜ் எடுத்து அதில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 3 hours ஊறினாவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ளே வந்து அழகாக நம்மளுக்கு பதமாக நம்மளுக்கு கிடச்சிரும். 3 hours. ஓகே, இப்போ பாருங்கள்,
நான் ஜஸ்ட் வீடியோக்காக உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு க்ளே மாதிரி நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். கவனிங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவினிங் நான் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து இது வந்து ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மறுநாள் காலையில் பார்க்கும்போது எனக்கு க்ளேவாக வந்து அழகாக கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு நமக்கு தேவையான அளவுக்கு இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த க்ளே வந்து அழகாக நமக்கு க்ரியேட் ஆகிடும். கரெக்டாக கவனிங்க, நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் நல்லா கரெக்டாக எடுத்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த க்ளே வந்து கிடச்சிரும். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிக்கால். இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஃபெவிக்கால் நம்ம யூஸ் பண்ணி அந்த க்ரீப்னஸ் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ க்ளே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த முட்டையுடைய சேஃப்டி அட்டையில் நம்ம வந்து க்ளே அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த க்ளேவை நம்ம இப்போது 3D மாடல் எஃபெக்டில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த குதிரைக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக கவனிங்க. இந்த க்ளேவை எடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். கரெக்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிங்கனாவே நமக்கு கரெக்டாக வந்து பேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக கவனிங்க. இந்த மாதிரி நீங்கள் கார்விங் டூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட கார்விங் டூல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கையால் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நமக்கு அப்ளை ஆகிடும். எந்த இடத்துல நமக்கு டைமென்ஷன் வேணும், ரிலீஃபாக வேணும்னு டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த நம்ம க்ளே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக எனக்கு கவனிக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கார்விங் டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் அது தகுந்த நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து பேஸ்ட் ஆகிடும். கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம ஒன் சைடில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ரைட் சைடில் இந்த ஃபேஸ் இருக்க மாதிரி நம்ம ஒன் சைடில் மட்டும் நம்ம க்ளே அப்ளை பண்ணி நல்லா காய வைக்கணும். 1 டே நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் தான் பின்னாடி பக்கம் திருப்பி நம்ம க்ளே அப்ளை பண்ணணும். ஈரத்துலேயே நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம பண்ணுறது டைமென்ஷன்லாம் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் காய வச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு சைடு வந்து மறுநாள் கழிச்சு நீங்கள் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கரெக்டாக கவனிக்க. இப்போ நம்ம ரைட் சைடில் பார்த்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடில் இதை வந்து நம்ம மறுநாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அழகாக வந்து பேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ கரெக்டாக கவனிக்க. எந்த ஒரு ஒர்க்கும் ஈரமாக இருக்கும்போதே க்ளே நம்ம அப்ளை பண்ணி கீழே வச்சோம் அப்படின்னா அந்த ஷேப்ஸ் வந்து மாறிடும். ஓகே, அதனால் காய வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப்ஸ் மாறாமல் நம்மளுக்கு ஒரு 3D மாடலிங் பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம 2 சைடும் வந்து நம்ம க்ளே இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்டாக கவனிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கார்விங் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை ஹேண்ட்லேயே கூட நீங்கள் கரெக்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணி பண்ணலாம். இதில் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒன்லி டைமென்ஷன் எஃபெக்ட் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் கரெக்டாக இருக்கான்ட்டு ஈவனாக நீங்கள் செக் பண்ணி க்ளே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 3D மாடல் எஃபெக்டில் ஒரு மாடர்ன் குதிரையுடைய வடிவமைப்பு நம்மளுக்கு கிடச்சிரும். கரெக்டாக கவனிங்க.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் மாடலில் க்ளே யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டெப்ஸில் கரெக்டாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அழகாக ட்ரை பண்ண முடியும். பாருங்கள், ஒன்லி கார்ட்போர்டு, பேப்பர் அண்ட் மாஸ்கிங் டேப் இது யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த மாடலிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் மாடல் பியூட்டிஃபுல்லாக அழகாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது நல்லா ஒன் டே ட்ரை ஆகணும். இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இது வந்து க்ளே வந்து அழகாக கிடச்சிரும். ஓகே, எந்த ஒரு கிராச் எதுவுமே இல்லாமல் நமக்கு அழகாக ஸ்ட்ராங்காக வந்து இந்த வந்து மாடல் நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் நம்ம வந்து க்ளே யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம். அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆஃப் மல்டி கலர் நம்ம பண்ணலாம். இப்போ கவனிக்க, இப்போ நம்ம ட்ரை ஆனதை இதில் வந்து சில ஒயிட் க்ளே எடுத்து நான் வந்து சில இடத்துல ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதனுடைய மவுத் பார்ட், இந்த டைல் பார்ட், இது சில இடத்துல ஒயிட் நான் ஆட் பண்ணி நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை நேச்சுரல் க்ளேலேயே நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் அனிமல்ஸ், ஹியூமன் கேரக்டர், பேர்ட்ஸ், எனி 3D மாடல் எஃபெக்டில் நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களாலேயும் ஈஸியாக அந்த கேரக்டர் அழகாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.